An electron moving with the speed c by 100 is injected into a magnetic field B of magnitude 9 into 10 power minus 4 Tesla perpendicular to its direction of motion. We wish to apply an uniform electric field together with the magnetic field so that the electron does not deflect from the path. Then answers என்னன்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, there is electron, அதோட ஸ்பீட் வந்து c divided by 100 கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க பர்பண்டிகுலர் டு இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நாம் ஒரு தியரியை மட்டும் ரீகால் பண்ணலாம். தியரியில் நம்ம என்ன படிச்சுட்டு போனால், ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம் வித் வெலாசிட்டி v இந்த டைரக்ஷனில். இப்போ இந்த இன்டூ அப்படிங்கிற டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு போகிறோம்னா இட் இஸ் இன்டூ த பேப்பர், இன்டூ த பிளேன் ஆஃப் பேப்பர்னு வந்துடும். சரி, வெலாசிட்டியும் பியும் அப்போ என்ன இருக்குன்னா ஒன்றோட ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குதுன்னு அர்த்தம். கொஷின்லேயே அதான் சொல்லியிருக்காங்க, இட் இஸ் பர்பண்டிகுலர் டு இட்ஸ் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றோட ஒன்று பர்பண்டிகுலர். அந்த மாதிரி தான் அந்த டயக்ராமும் போட்டிருக்குறது நம்ம. ஓகே, ஆனால் இங்கே நான் எலக்ட்ரான் போடலை, ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம புக்கில் படித்த தியரி பார்ட்டை தான் இப்போ நம்ம ரீகால் பண்ணுறோம். சரி, இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜை இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும்னா ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணும்போது ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதாவது இட் வில் பி பர்பண்டிகுலர் டு போத் வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். நம்ம ரைட் ஹேண்ட் ரூல் படி ஃபிங்கர்ஸை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனில் வச்சு வெலாசிட்டி சைட் நம்ம திருப்பணும் அப்படின்னா தம் வந்து இந்த டைரக்ஷனை தான் காமிக்கும். ஓகே, ரைட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன் போட்டாச்சு. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இட் இஸ் ட்ராவலிங் வித் வெலாசிட்டி v கொடுத்துருக்குறாங்க, பட் இட் வில் பி டிஃப்ளெக்டிங் லைக் திஸ். இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகும். இந்த டிஃப்ளெக்ஷனை தடுக்கிறதுக்கு தான் தே ஆர் அப்ளைங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறது எதுக்கு? அதோட பாத்லேருந்து அது டிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, அது அதோட பாத்லேயே ட்ராவல் ஆகணும். எப்படி? ஸோ அதனால் டிஃப்ளெக்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்காண்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னா இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ இதோட ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு கீழே எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் வந்துடும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகும் பொழுது டிஃப்ளெக்ஷன் தடுத்துரும். ஸோ எப்போ டிஃப்ளெக்ஷன் இருக்காது அப்படின்னா FE should be equal to FP. இதுதான் கண்டிஷன். ரைட். ஸோ அப்போனா என்னென்னா நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல 0 ஆகுது. அப்போ நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் நடக்காது. ஸோ இந்த தியரி கான்செப்டை தான் இந்த ப்ராப்ளமில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம எலக்ட்ரான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரானுக்கு சார்ஜ் வந்து நெகட்டிவ். அப்போ என்ன ஆகும்? ஓகே, ஸோ இப்போது கொஷின் படி we are injecting an electron. இப்போ எலக்ட்ரானை இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இந்த மாதிரி. ஸோ எலக்ட்ரானை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம் வித் வெலாசிட்டி v. இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜுங்கனால டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்துடும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன், டிஃப்ளெக்ஷனை வந்து தடுக்கணும், ஐ ஹாவ் டு அப்ளை எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜுங்கனால எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்துடும் FE இந்த இடத்துல இருக்கும். ஸோ கண்டிஷன் என்ன? டிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா FE should be equal to FB. ஸோ FE ஓட ஃபார்முலா என்னென்னா Q into E. FBக்கு Q into VB. இதில் Qங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்துடும். ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா E is equal to V times V. ஓகே, இதில் V வந்து வெலாசிட்டி வருது இல்லையா, அந்த c divided by 100.
ஸோ சிங்கிறது 3 × 10⁸ velocity of light divided by 100. ஏன்னா கொஷினில் c by 100ன்னு கொடுத்தனால divided by 100 டைம்ஸ் b. bயோட வேல்யூ வந்து 9 × 10⁻⁻4. இப்போ இதை சால்வ் பண்ணணும். ஸோ 8ல் 4 போச்சுன்னா 4 வரும், இங்கே ஒரு -2 வரும். ஸோ 10⁻2 வந்துடும். 3 9s are 27 × 10⁻2 வோல்ட் பர் மீட்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வரும், வோல்ட் பர் மீட்டர். ஓகே, ஸோ இப்போ இது வந்து மெக்னிடியூடு. நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்குங்கிறதையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஈயும் பியும் இப்போது E is perpendicular to B. ஏன்னா B வந்து into the paper போது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்குது. ஸோ ரெண்டு ஒன்றோட ஒன்று வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. ஈவன் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இட் இஸ் பர்பண்டிகுலர் டு B. ஸோ E is perpendicular to B and its magnitude is 27 × 10⁻2 வோல்ட் பர் மீட்டர். அப்போ ஆப்ஷன் நம்பர் B2. ஆப்ஷன் நம்பர் 2 is the correct answer.